இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பர்மாகல்ச்சர், நிரந்தர வேளாண்மைன்னு ஐயாவோட ஒரு கான்செப்டை தான் இப்போ எடுத்து பண்ணியிருக்கோங்க. இது வந்து ஒரு மேட்டு ரைஸ் பெட்டு, ஒரு மேட்டு பாத்தி. இது எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கு வந்து காஞ்ச இழத்தலைகளை போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு அரை அடிக்கு வந்து நம்ம எருவை வந்து காஞ்ச சாணத்தை போட்டிருக்கோம். அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணே வரும், மேல் மண். ஸோ இது என்ன முறைனா, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகா, பச்சை மிளகாவோட செடிங்க அது. இதுக்கு அடுத்தது ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பச்சை மிளகா இருக்கும், அப்புறமா ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா. இப்படி வந்து நம்ம அசார்ட்டடாக வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பூச்சி வந்து இப்போது நம்ம தக்காளிக்கு இருக்கக்கூடிய ஒரு பூச்சி வந்துருச்சு நம்ம நிலத்தில். அப்போது அது எல்லாமே தக்காளியை போடும்போது அடுத்தடுத்து முட்டை வச்சு மொத்த நம்ம தோப்பையே வந்து காலி பண்ணிடும். இப்போது ஒரு பிளான்ட்டை நம்ம அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது போய் பார்க்கும். அதுக்கு அடுத்து ஒரு பச்சை மிளகா இருக்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், பார்த்தா ஒரு கத்திரிக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், பார்த்தா ஒரு அவரைக்காய் இருக்கும். ஸோ என்ன முடிவு பண்ணிவிடும், சரி இது நம்மளோட தோட்டம் இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துலேருந்து கிளம்பி போயிடுங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இதிலேருந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு சீராக வந்து ஒரு தக்காளி செடியோ இல்லை ஒரு கத்திரிக்காய் செடியோ வெண்டைக்காய் செடியோ வைக்காமல் இப்படி கலந்து முறையில் பண்ணும்போது நம்ம அந்த பூச்சியிலேருந்து நம்ம மீண்டுக்கலாம் நம்மளை. இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வச்சுருக்கிறதுக்குன்னா உயிர் கொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவக்காய், புடலங்காய், அப்புறமா வந்து வெள்ளரிக்காய், ஸோ இதெல்லாம் கொடி வகைகள், இந்த கிளைம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஏற்றுறதுக்காக இது வச்சுருக்கோம். இப்போ கோடைக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்றிட்டோங்கன்னா அதுங்களோட ஷெல்டரில் இதுங்க நல்லா வந்து வாழுங்க. ஸோ இது வந்து உயிர் கொடி அப்படின்னு வச்சுருக்கோம். இது வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அப்படின்னு ஒரு முறையில் வந்து இதுக்கு தண்ணி வந்து பாய்ச்சிரும். அதை நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம், இந்த பூக்களை வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த ரோஸ் வந்து இவ்வளோ ஹார்ட் சர்ஃபேஸாக இருக்குது, ஆனால் கூட இந்த ரோஸ் இவ்வளோ அழகாக வந்திருக்க காரணம் ஏன்னா அதுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு இதுக்கு வந்து மென்மையான ஒரு உரங்களும் இதுக்கு நல்ல ஒரு மெட்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இந்த ரோஸ் எதுக்காக வச்சுருக்கோன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல பூச்சி வந்து இந்த பூக்கள் மூலிமா நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுங்க உட்கார வச்சு அதுங்க கெட்ட பூச்சை பார்க்கும். நம்ம பயிருக்கு பாதிக்க தரக்கூடிய கெட்ட பூச்சிகளை அதுங்க சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கியிருக்கணும். இது நம்ம பெர்மாகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நமக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் இதில் இதுக்கு இடையில இந்த கீரை வகைகளை போடலாம். இப்போ அறுவடை செஞ்சிட்டோம், பட் இந்த ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் கீரை ஏதோ வந்து ஒரு அரைக்கீரையோ சிறுகீரையோ இதில் போட்டு அதிலேருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான எல்லா வகையான காய்கறிகளையும் இதில் எடுத்துக்கலாம். இதில் பரண்டை போட்டிருக்கோம், அப்புறமா கத்திரிக்காய் போட்டிருக்கோம், கொத்தவரங்காய் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், வெண்டைக்காய் போட்டிருக்கோம், நிறைய மூலிகைகளும் வச்சுருக்கோம். நமக்கு தேவையான மூலிகைகள் துளசியிலேருந்து நம்மளுக்கு எல்லா விதமான மூலிகைகளும் ஒரு இடத்துல போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பர்மாகல்ச்சர் நம்ம ஃபார்மில் வச்சுருக்கோம். இந்த இடம் வந்து நம்ம ஒரு பண்ணை குட்டையை வந்து அமைச்சிருக்கோம். ஸோ நம்ம நிலத்தில் இருக்கிற ஒரு 6 ஏக்கரில் இதுதான் வந்து பள்ள பகுதி. ஸோ நிறைய ஃப்ளட்டு வரும்போது தண்ணியை வந்து அந்தந்த முனையில் வந்து திருப்பி விட்டிங்கன்னா இந்த வாய்க்கால் வழட்டி, பெரிய வாய்க்கால் வழட்டி வந்து இந்த பண்ணைக்குட்டையில் வந்து இது முழுவதும் வந்து நிரம்பி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான பழ மரங்களை நம்ம வந்து வச்சுருக்கோங்க. ஐயா சொல்கிற மாதிரி மாதுளை, சப்போட்டா, மாங்காய், அப்புறமா சீத்தாப்பழம், அதுக்கப்புறமா கமலா ஆரஞ்சு, இதை மாதிரி வந்து நாகப்பழம், நெல்லிக்காய், அப்புறமா வந்து வில்வம், இதெல்லாம் வந்து ஒரு தென்னை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 40 வகையான மரங்களை சுற்றிலும் வந்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ், என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இது தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து அந்த பேக் வாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து இந்த பறவைகளின் ஒரு பெரிய சரணாலயமாக இருக்கும். ஏன் இது இவ்வளோ பெரிய பறவைகள் இந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு அமைதியான இடம் இது. ஸோ அதனால தான் அந்த பறவைகள் வந்து ரொம்ப சிறப்பாக எப்போவுமே வந்து இருக்கும். நம்ம எப்போ வந்து உழவு செய்யும் போதும் டிராக்டர் ஓட்டிங்கன்னா எல்லா பறவைகளும் நம்மளோட நிலத்தில் வந்து அது பூச்சிகளை வந்து சாப்பிட்றத வந்து நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வகையான பறவைகள் வந்து இங்கே வந்து நம்மளோட நிலத்தில் எப்போவுமே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு காட்சி. ஸோ இந்த இடம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் எங்களோட மொத்த ஊருணி ஃபார்ம்லங்க.